Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா எக்ஸியான் சாகா டிடியோட எபிசோட் நம்பர் 19 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கறனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமிஸ் இன்னும் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற அடிமை எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோடனே கல்யாணம் நடக்க வேண்டியது ரிச்சுவல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 14வது ரிச்சுவல். அங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு பெரிய கொலோசியம் மாதிரி இருக்கு. அங்க நம்ம கான் வந்து அந்த சட்டையை போட்டு நடந்து வந்துகிட்டே இருக்க, சுத்தி நிறைய ஆடியன்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வரமா கத்திக்கிட்டு இருக்கா. இவன் பொறுமையா முன்னாடி நடந்து வரான். அப்ப அங்க ஒரு 2 ஃப்ளோருக்கு ஹைட் இருக்க மாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்கு. அந்த டவருக்கு மேல நம்ம பிரின்சஸ் நின்னுட்டு என்ன பண்றா, ஒரு டிராப் மாதிரி விட நம்மால அப்படியே முட்டி போட்டு அதை கண்ணில் வாங்கிக்கிறா. இதுதான் வந்து 14வது ரிச்சுவலா. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்கு, கண்ணு வலி கூட வேண்டிய மருந்து எடுத்து 2வது ஃப்ளோர்ல இருந்து எதுக்கு ஓடணும் அப்படின்றப்ப தான் நம்மால் கத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த பண்ற எந்த விஷயத்துக்குமே மீனிங்கே இல்லைன்னு. அவனுக்கு மட்டும் கடுப்பத்தில் நம்ம பிரின்சஸ்க்கே சரியான கடுப்பா இது வேணும்னே உங்களை ஊத்தி போடுறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பண்ற ரிச்சுவல்ஸ் எல்லாமே சரியான கடுப்பேத்துற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு மீனிங்குமே இல்லை. ஏன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. இதனால கடுப்பானவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தலையில பார்த்தீங்கன்னா முடி நட்டுக்குது. இந்த சீக்வன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 3 முடி நட்டுக்கிட்டு நம்ம மாலை போட்டு உரின்னு உரிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோட எல்லாரும் அலறிடுறாங்க. ஐயோ திருப்பி ஏற்கனவே வாங்கின உதையோட காயமே இன்னும் ஆறலமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்துறமே, இவங்களோட மூட கூல் பண்ணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வாங்க சாப்பிட போலாம் பிரின்சஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு சொல்றாங்க. எனக்கு இப்ப சாப்பிட்ற மூட்லாம் இல்ல, நாம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அது கரோக்கி. நம்ம உலகத்திலாம் பாட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ற இடத்துக்கு பேர் தான் கரோக்கின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்திலேயே ஒன்று இருக்கு. ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கு. நம்ம உலகத்திலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலா இருக்கும் இல்லையா, சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணா அதுக்கேற்ற மாதிரி அது உள்ள சாங் வரும். ஆனா இதுல எப்படா ஒர்க் ஆகுது திறந்து பார்த்தா உள்ள 4 குட்டி குசுமா உட்காந்து மியூசிக்லாம் போட்டுட்டு இருக்குங்க. இதனால தான் அந்த மியூசிக் வருது போலங்க. அட பாவீங்களா, இதை நம்ம கண்டுக்காமலே விட்டுருவோன்ற போது நம்மால் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க அப்படியே கொஞ்சம் கடுப்புலேயே தான் இருக்காங்க. அப்படியே அங்க இருக்க மெனு எல்லாம் திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி நம்ம அதான் குடிக்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, மெய்டு போயிட்டு எங்களுக்கு 2 பீர், ஒரு ஊலாங் டீ, அதுக்கப்புறம் லெமன் சோடா. பிரின்சஸ் உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, சூடான வாட்டர்ல ஜிஞ்சர் போட்டு எடுத்துனுவான்ற மாதிரி சொல்ல, அது இங்க அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ரிசப்ஷன்ல சொல்றாங்க. காலி உனக்கு எவ்வளவு காசு வேணா தர, ஒழுங்கா எத்தனோட நாய் அப்படின்னு கத்தி விட்டுறாங்க. அவங்களே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க குடிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா டென்ஷன் ரொம்ப அதிகமாயிது போல. 2 முடி நட்டுக்குது. ஐயோ என்னப்பா ரொம்ப சுச்சுவேஷன் மோசமா போய்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு முடி நட்டுக்குச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு சரி சாப்பிட ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்டர் பண்றதுக்கு போறாங்க. என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துனுவாங்கப்பா, ஃப்ரைடு சிக்கன் அது இதுன்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு பிரின்சஸ் உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க, எனக்கா எல்லோடைல் கார ஒரு ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வர சொல்லுன்ற மாதிரி சொல்ல, அது கிடைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் மேடம், பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க, உனக்கு எவ்வளோ வேணா தரேன்டா காசு, 5 நிமிஷத்துல சோறு வரல உன்னை போட்டுருவேன் பீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சு டைலாக் சொல்ல, அவனை சீக்கிரமா சாப்பாடு எடுத்துன்னு தந்துடுறான். சாப்பாடும் வந்துச்சு, குடிக்க வேண்டிய விஷயங்களும் வந்துடுச்சு. அடுத்து என்ன, பாட்டு பாடலாம், நீங்க பிரின்சஸ் பாட்டு பாடுங்கன்ற மாதிரி கான் கத்திக்கிட்டே இருக்க. அவன் கையை முறுக்கிட்டு நம்ம ஸ்டீல் என்ன சொல்றான்னா, டே அவங்கள பாட சொல்லாதரா, ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியே இருக்குன்னு சொல்றாரு. என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ஒரு பார்க்கு போயிட்டு அவங்க வந்து பாட சொன்னாங்களாம். இவங்களும் மைக்கை வாங்கிட்டு பாடும்போது அழகா தான் பாடினாங்களாம். ஆனா என்ன விஷயம்னா, அங்க வந்து கொஞ்சம் டியூன் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லவும் 72 மணி நேரத்துக்கு தொடர்ந்து பாடி இருக்கிறாங்க. இதை கேட்டு அங்க இருக்கிற 20 பேர்ல 15 பேர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாங்களா, 5 பேர் உயிர் நிலை ரொம்ப ஆபத்தாய் ஐசியூல அட்மிட் ஆயிருந்தாங்க. அது எல்லாமே ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்களே அங்க பொழைச்சது ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆயிப்போச்சு. நீ அதனால தான் சொல்ற, தேவையில்லாம வந்து அவங்கள பாட சொல்லாத, பாடினாங்கன்னா அப்புறம் நம்ம வெளியே போக முடியாதுன்ற மாதிரி சொல்றா. ஓ இதான் விஷயமா, சரிப்பா யார் பாட போறது, நான் இங்க வந்து பாட முடியாதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மெய்டு வராங்க. ஏதோ ஒரு ராக் சாங் மாதிரி போட்டுட்டு அப்படின்னு மியூசிக் எல்லாம் வருது. இவங்க வந்து பாடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. என்னடான்னு பார்த்தா இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது, வேற பாட்டை பாடுன்ற மாதிரி பிரின்சஸ் சொல்லவும், என்னடா இவங்களே ஒரு சாங்கை சூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம பாடியும் ஆகணும், சரியா பாடலாம் கடுப்பாவாங்க, இது ஒரு பனிஷ்மெண்ட்டா இருக்குது, இது எப்படி திரும்ப இருக்குது, கூட்டு வந்து உட்கார வச்சு நம்மள டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்குப்பா, பண்ணி தொலைகிறதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. இவங்க பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இல்லையா, அதனால நான் ஆம்பளை நான் பொம்பளை ரெண்டும் கலந்த கலவை நான், நீங்க வந்து இதை சூஸ் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி நடத்துக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. என்னடா இது, இவங்களே கூச்சமே இல்லாம இப்படி பாட்டு பாடுறாங்க. ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் கரெக்டான சாங். ஓ எனக்கு இப்பதான் புரியுது, இது வந்து டார்ச்சர். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை பத்தின விஷயங்களை நம்மளே பாட சொல்றாங்க. அதுவே நமக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷரை தரும். அடுத்தது நம்ம தான் பாட போறோம் நினைக்கும் போது எனக்கு அடிவயத்தை கலக்குதேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்கள பாத்தீங்கன்னா பாட்டு பாடு முடிச்சிடுறாங்க. ஏய் சூப்பரா பாடினீங்கப்பா, வேற லெவல் சாங், செம்மையா பாடினீங்க, நீங்க ஒரு சிங்கர்ன்றதை நான் வந்து இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து பாட போறது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கவும், தம்பி நீங்களே பாடி போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த பெட்டுக்குட்டி வந்து நம்மளால
நம்மால மாட்டி விடுது. அட பரதேசி நாயே என்னையாண்டா மாட்டி விடுற, என்னாலாம் பாட முடியாதுடா. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இங்க இருக்க லாங்குவேஜ் என்னால படிக்க முடியாது. அதான் ரீசன்ற மாதிரி சொல்லு. ஓ ஆமால, என்னால படிக்க முடியாதுன்றத நான் மறந்துட்டேன். இங்க இருக்க லாங்குவேஜ் உனக்கு புரியாது, அதனால நீ பாட தேவையில்ல அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு, நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டாங்களேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி அடுத்து யார் பாட போறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெரர் ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்டீல் என்ன பண்றான்னா, நான் பாடுறேன்னு சொல்லிட்டு எழுந்துக்கிட்டு அங்க இருக்க பீர் பாட்டில் எல்லாத்தையும் ஃபுல்லா காலி பண்றாரு. பிராண்டியா விஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கிற பாட்டில் எல்லாத்தையும் லபக் லபக்குன்னு குடிச்சு நல்லா போதை ஆயிடுறாரு. அப்பதான் வந்து பாட்டு பாட முடியும். பாட்டு பாடினா கூட பரவாயில்ல, ஆள் ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க, கேட் மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு கேட் சாங்கா பாடுவாரு. இதை பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்கும். ஏன்னா அது வந்து கியூட்டான சாங்க கட்டக்குரல்ல பாடம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். மியாவ் மியாவ்னு வேற நடுவில் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த கொடுமையை வந்து பார்த்துட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு தலை விதின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கொடுமைக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடு ஒரு சிக்னல் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்மால் பாடல இல்லையா, அதனால அவன் வந்து வேற ஒரு வேலை பார்க்க சொல்றாங்க. அங்க ஒரு சிங்கிச்சாங்க இருக்கு, அது சிங்கிச்சாங்க எடுத்து தட்ட சொல்றாங்க. என்னடா இங்க பஜனையாடா நடக்குது, ஒருத்தனடானா கட்டக்குரல்ல கியூட் சாங்க பாடிக்கிட்டு இருக்கான், இவனடானே என்ன பஜனையை தட்ட சொல்றாங்க. ஆனா இங்க தட்டலன்னா நம்ம கதை தட்டிடுவாங்க. நம்ம எதுவுமே பண்ணலன்னா அப்புறம் பிரின்சஸ் இன்னும் கடுப்பாயிடுவாங்க. அவங்களோட கோவத்தை வந்து நம்ம தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மால சிங்கிச்சாங்க எடுத்து தட்ட ஆரம்பிச்சாரு. எல்லா பயிற்சிகளும் சேர்ந்து கேவலமா ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்து ரூம்ல காட்டுறாங்க. அந்த ரூம்ல இன்னொரு பைத்தியக்கார கும்பல் இருக்கு. யார் கும்பல்னா எருக்கோட கும்பல் தான். அதுல வந்து நம்ம இந்த லியோன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். நீ பாடி கிழிச்சது போதும், மைக் என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி குஸ்டா சொல்ல, குடிகார நாயே குடிச்சிட்டு சைலண்டா போடுற அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருக்கான். டேய் மைக்கில கத்தாதடா, சுத்தி இருக்க எல்லாருக்கும் கேக்குது, எனக்கு வெக்கமா இருக்குன்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த கேட்டி நல்லா குடிச்சிட்டு மறுபடியும் பொண்ணு மாதிரி மாறிட்டு எரிக்கிட்டு போயிட்டு சீண்டிக்கிட்டு இருக்கான். எருக்கு சேமா நான் தான் உங்களுக்காக இங்க இருக்கனே அப்படின்ட்டு அவனே ஏற்கனவே சரியான கடுப்புல இருக்கான். இவன் வேற நெருப்புல வந்து எண்ணெயை ஊத்துற மாதிரி போயிட்டு அவனை சீண்டிக்கிட்டு இருக்கான். எனக்காக ஒரு பாட்டு பாருங்களேன் எருக்கு சேமா அப்படின்ற மாதிரி கேட்டி சொல்ல, டேய் யாருக்காக யார் பாட்டு பாடுறது, மூடிக்கிட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும், எருக்கு வந்து பாட்டு பாடணும் ஆசையா இருக்கு, அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு போல, பாட்டு பாடினா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மைக் எடுக்கலான்னு போனா இந்த வேரியேஷன் போய் என்ன பண்றான்னா எடுத்துட்டு நான் பாட்டு பாடுறேன் பாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு குடும்பம் நடக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எருக்கு சைடுல பாட்டு பாட்டு இருக்காடுங்க, இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சஸ் சைடு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காடுங்க. ஒரு வழியா நம்ம ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடியும் முடிச்சுட்டான். அப்படி முடிச்ச பிறகு அடுத்ததான் வந்து அங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா இங்க ஒரு பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு பாட்டுங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெட்டுக்குட்டியை கூப்பிட்டுட்டு, இப்போ நீ பாட்டு பாடுற, அந்த பாட்டு பாடுறதுல 80 பாயிண்ட் வரணும், 80 பாயிண்ட் கீழே வந்தது உன்னை ஹாட் ஸ்டியூல போட்டு சூப் வச்சு குடிச்சிருவேன்னு சொல்றாங்க. இது சாதாரண மிரட்டெல்லாம் கிடையாது, உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், வேற வழியே இல்லாம மெய்டு என்ன பண்றாங்கன்னா ஹாட் ஸ்டியூ எங்க கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வாங்கி வந்து வச்சிடறாங்க. நம்மளால உயிரை கையில பிடிச்சிட்டு தான் பாட்டு பாடுறதுக்கு மைக் எடுத்து நிக்கிறாரு. ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மூச்சாவே அடிச்சிருவாங்க போல. ஏன்னா அவன் சரியா பாட்டு பாடலன்னா ஸ்டியூல தூக்கி போட்டுருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா கொச்சிட்டு இருக்காது. என்னடா பண்ண போறான் இவன், பேசாம நான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சிங்கிச்சான் எடுத்துன்னு போவ, டே நீ அவனுக்கு கூட போய் சப்போர்ட் பண்ணாத, ஏன்னா நீ வந்து அந்த மாதிரி சிங்கிச்சான் அடிச்சுன்னு வச்சுக்கேன், அந்த சவுண்ட் வந்து மைக்ல கணீர் கணீர்னு கேட்டு அவனுக்கு வந்து பாயிண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவனே பாடிட்டு அவன் சொந்த குரல்ல அந்த பாயிண்ட் எடுக்கணும், நம்ம அவன் கிட்டே வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்லாம நம்ம ஆட்கள் எல்லாம் சைலண்டா இருக்காங்க. இப்ப நம்ம பீஸ்ட் குட்டி பாடுது, இவனுக்கு பீஸ்ட் பேர் வச்சுவோம். பார்க்கத்தான் எலி குஞ்சு மாதிரி இருக்கு. குரல் பாத்தீங்கன்னா அனிருத் மாதிரி சூப்பரா பாடுறாப்புல நம்ம ஆளு, வேற லெவல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். டே இதே மாதிரி போடா சூப்பரா அப்படின்ற மாதிரி சொல்ல, வடிவேலு ஒரு படத்துல ஹை பிச்சில் போகாத ஹார்ட் வெட்டி செத்துருவாருன்னு சொல்லி சிக்னல் காட்டுவாரு பாத்தீங்களா, அது மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா ஹை பிச்சில் போகுது. இதுவே தம தூண்டுக்குதுனால ஹை பிச்சில் போனா சரியா பாட்டு பாட முடியாது, அதனால பாயிண்ட்ஸ் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டே அதை பண்ணாதரான்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து அந்த மூட்ல இறங்கிட்டான் போல, பாட்டு பாடுற மூட்ல ஏடா விடமா பாடிக்கிட்டு இருக்குது. அதான் நம்ம ஆட்கள்லாம் முடிவெடுத்து என்ன பண்றான்னா காய்கறிகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் சூப்பாக தான் போறான், கண்டிப்பா 80 மார்க் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு, பாத்தீங்களா என்னோட திறமையை, எஸ்பி பாலசுப்ரமணியமே என்ன வந்து கூப்பிட்டாருப்பா, நான் தான் போல சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து உருட்டிட்டு இருக்காப்ல. என்ன மன்னிச்சிடுறா, உன்னை சூப் வச்சு குடிக்க தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லை, உன்னோட ஒரு பீஸ் கூட விடாம எல்லாத்தையும் நாங்க உறிஞ்சு குடிச்சு எங்களோட உடம்போட ஒன்று ஆக்கிக்கிறோம், அவளப்படாத நண்பா, நான் என்னைக்கு ஒன்று மறக்க மாட்டேன் அப்படின்ற போது நம்ம டிடி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் என்னடா அதுக்குள்ள எனக்கு சமாதி கட்டுறதுக்கு ஆசைப்பட்டீங்களா, நான் நல்லா தான்டா பாடுனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாயிண்டா பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லவும், திரும்பி பார்த்தா பாயிண்ட் வந்து 10ல இருந்து ஏறுது, 60க்கு வருது, 70க்கு வருது, கரெக்டா 70ல் நின்னுது. ஐயோ செத்துட்டேனா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சூஷி மீட் இருக்கு, நம்ம மெய்டு என்ன பண்றாங்க, தூக்கி அதில் அடிச்சிடுறாங்க அந்த 80 பாயிண்ட் இருக்கிற இடத்துல. அதனால அது ரெட் கலர் தெரியறதுனால 80 பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. பார்த்தா அப்படி தெரியலன்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்மால் போயிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க முன்னாடி போய் நின்னுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்கவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கன் எடுத்து ஐயோ கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை சுட்டு விட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம பீஸ்ட் குட்டியோட உயிரை காப்பாற்றி விட்டுறாங்க. இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட, அடுத்த வாட்டி ஒன்று சூப் வச்சு குடிக்க விட மாட்டேன்ற மாதிரி பிரின்சஸ் சொல்ல, வாழ விடுங்கடா சாமி, இங்கிருந்து முதல்ல பேக்கப் போட்டு கிளம்புறன்ற மாதிரி தான் இது பார்த்துட்டு இருக்கு. பக்கத்து ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம எருக்கு வந்து ரொம்ப கடுப்புல இருக்கான். அவனே பாட்டு பாடலான்னு பார்த்தா அவனை பாட கூட விட மாட்டானுங்க. என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட எனக்கு கிடைக்காதான்ற மாதிரி தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நல்லா குடிச்சிட்டு இதை ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. கேட்டி நாடானா எரிக்கிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கான், குஸ்தாஃப் நாடானா பொம்பளை கதை பேசிக்கிட்டு இருக்கான், இந்த லியான் நாடானா மைக் வச்சு கத்திக்கிட்டு இருக்கான். ஒன்னு ஒரு ரகமா இருக்குது. இவங்க எல்லாருக்கும்
நடுவில் மாட்டிக்கிட்டு எருக்கு வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ மைக் வந்து மாட்டுது, எடுத்து பாடலான்னு பார்த்தா இந்த கேட்டி பையன் எடுத்துட்டு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடிக்கிட்டு இருக்க. கடுப்புல அவன் பாத்ரூம் வந்து கத்திக்கிட்டு இருக்கான், நான் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நான் விடவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் பாட்டு பாட போறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு கதவு தந்து பார்த்தா எல்லாரும் ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க. மைக்கு தனியா இருக்கு, சரி போய் எடுத்துட்டு நம்ம வந்து பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு. கொஞ்ச நேரம் இருங்கடா, எதுக்கடா இப்படி சண்டை போறீங்கன்ட்டு நம்ம வேரியேஷன் சொல்றான். பார்த்தா ஜட்டியோட உட்காந்துட்டு இருக்கான். நீ மட்டும் தான் ஜட்டியோட உட்காரியா, நானும் உட்கார வேண்டான்னு சொல்லிட்டு லியானும் கழட்டி போட்டு உட்காரு. நீங்க எல்லாம் சாதாரண பீஸ், நான் தான்டா இங்க மாசு பீஸ்ன்னு சொல்லிட்டு குஸ்டாஃப் என்ன பண்றேன், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு பைக்கு தூக்கி நான் இப்ப பாட்டு பாடுறேன் பாருன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறான். ஏண்டா கடைசி வரைக்கும் என்ன பாட விட மாட்டீங்களா நீ இருக்கு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ரூம்குள்ள வரலான்னு வரும்போது அவனுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடுச்சு இந்த இடம் வந்து டார்ச்சர் இல்ல, அதுக்கும் மேல இது ஒரு நரகம், இது உள்ள போனா என்னால உயிரோட வெளியே வர முடியாது, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவோம். வீட்டுக்கு ஓடி போய் படுத்து தூங்கிட்டு இவங்க கேட்டாங்கன்னா நான் வந்து தூக்கத்துல வந்து போயிட்டேன்ப்பா, எனக்கே சரியா தெரியல, அமினிஷா பேஷண்ட்னு சொல்லி சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண. ஏதோ ஒரு ஜந்து வந்து அவனை புடிச்சுன்னு போற மாதிரி இருக்கு, அது வேற யாரும் இல்ல, பிரின்சஸ் தான். இங்க போனாலும் உன விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சு கதவை சாத்தி விட்டுறாங்க. கதவை சாத்திட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு அடி பண்ணிடணும், நீங்க எல்லாரும் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் ஆரம்பிச்சது அடுத்த நாள் விடிய பாடி வைக்கிறாங்க. இந்த பக்கம் எருக்கு ரூம்லயும் அதே கதை தான். எல்லாரும் பாடி முடிச்ச பிறகு கடைசியா பாத்தீங்கன்னா ரிமோட் மட்டும் இருக்கு, அவனுங்களாம் மட்டையாட்டானுங்க. சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் அவன் எடுக்கவும் அங்க ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா தலைவர் கடையை க்ளோஸ் பண்ண போறோம், கொஞ்சம் வந்து சாச்சிட்டு வெளியே வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசி வரைக்கும் என்னால பாடவே முடியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சஸுக்கு நட்டுக்கின முடி எல்லாமே இறங்கிடுது. ஏன்னா அவங்க நைட்டு ஃபுல்லா பாடி அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஆட்கள் வந்து தூக்கமே இல்லை, அவங்களாம் பாத்தீங்கன்னா சொங்கி மாதிரி தான் நடந்து விட்டாங்க. ஆனா ஒரு வழியா உலகத்தை எப்படியோ காப்பாத்திட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.